ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா 2023 வெளியான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்னென்னா, ஒரு வில்லேஜில் மர்மமான பிளேக் நோயால் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. மிச்சம் இருக்கவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் டீம் அனுப்புவாங்க. அந்த மெடிக்கல் டீம் கூட இந்த பணத்தை புதைக்கிறதுக்குன்னு சொல்லி 2 பேரை சேர்த்து மொத்தம் 5 பேர் அந்த கிராமத்துக்கு போவாங்க. போனோடனே அந்த கிராமத்தில் என்னென்ன அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குது, அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த ஸ்டோரி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஊஜாங்கன்ற ஒருத்தன் அந்த ஊரில் இருக்க டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே புதைச்சிக்கிட்டு இருக்கான். புதைச்சிட்டு மேலே வந்து பார்க்குறான். அவனோட காலிலையுமே அந்த வைரஸுடைய அறிகுறி இருக்குது. அப்படியே மேலே வந்து உட்காந்துட்டு வினோதமான முறையில் விசில் அடிக்கிறான். அதே மாதிரி அந்த கிராம மக்கள் எல்லாருமே பதிலுக்கு விசில் அடிக்கிறாங்க. அப்படியே பார்த்தோம்னா அவனை சுற்றி ஏகப்பட்ட டெட் பாடிஸாக கிடக்குது. அந்த சீனை கட் பண்ணோம்னா அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போட்டுடுறாங்க. ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆத்தங்கரையை காட்டுறாங்க. அதில் வந்து யூசப்ன்ற ஒரு போட்டுக்காரன் வந்து அந்த பேராமெடிக்கல் டீமில் இருந்து ஆள் அனுப்புனாங்களா, அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அதில் 3 லேடிஸ் இருக்காங்க. ஒருத்தி வந்து ஜெண்டிஸ், இன்னொருத்தி பேர் மிலா, இன்னொருத்தி பேர் புப்புட். இவங்க 3 பேரும் கிளம்புறதுக்காக எல்லா திங்ஸையும் வச்சுருக்காங்க. அந்த டயத்தில் சரி வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போட்டுக்காரன் இல்லை, இந்த ஊரில் இருக்க பணங்கள்லாம் நிறையா இருக்கனால அதை புதைக்கிறதுக்கு பக்கத்து ஊரில் இருந்து ஆளை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த டயத்தில் அவங்க 2 பேர் வந்துடுறாங்க. அதில் அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கவங்க பேர் வந்து செச்சப், இன்னொருத்தன் பேர் வந்து டென்னு. அவங்க 2 பேரும் வந்து எல்லா திங்ஸையும் கொடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த செச்சப்புக்கு வந்து அந்த மிலா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. சரின்னு எல்லாமே போட்டில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்லி எல்லாருமே அந்த சைடு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக அந்த டெஸ்டினேஷனையுமே ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த காட்டையும் தாண்டி போனால் தான் அந்த கிராமத்துக்கு போக முடியும்னு சொல்லி அந்த படகுக்காரன் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அந்த கிராமம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அந்த ஹெட் நர்ஸ் ஜெண்டிஸ் வந்து அந்த போட்டுக்காரனை பார்த்து கேட்குறான். கேட்கும்போது அது இன்னும் 5 மைல் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போனதுக்கப்புறம் முன்னாடி நர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இந்த செச்சப்பூண்டு இன்னும் அவங்களுடைய திங்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மிலான்ற ஒரு பொண்ணு வந்து திடீர்னு கால் சொலுக்கி கீழே விழுந்துடுறா. எல்லாரும் அவளை சுற்றி என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தான் அந்த ஹெட் நர்ஸ் ஜெண்டிஸ் வந்து அந்த போட்டுக்காரனை பார்த்து கேட்குறா, அந்த மரத்துலலாம் ஏன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டுறா. அதுக்கு அந்த போட்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இது இங்கே தான் இருக்குது, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக அவங்க அந்த வில்லேஜே ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் மிலா போட்டுக்காரனை பார்த்து கேட்க, எதுக்கு எல்லார் வீட்லையுமே அந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கா. அதுக்கு அவனும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்க, அதனால தான் அப்படி எக்ஸ் மார்க் போட்டிருக்கோம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்களில் சில பேர் இன்றைக்கி எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த போட்டுக்காரனும் வந்தவங்க எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க நேராக அவங்க வார்டுக்கு போயிடுறாங்க. அதாவது அந்த பேஷண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்க அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அந்த வார்டில் இருக்க ஒரு பேஷண்ட் அந்த ஜெண்டிஸ் தொடும்போது அந்த போட்டுக்காரன் தடுத்துடுறான். இந்த டிசீஸ் வந்து தொட்டால் பரவுறது, அதனால யாரையுமே தொடாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த போட்டுக்காரன் கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும்போது தான் ஒருத்தனை காமிக்கிறாங்க. விகாரமாக இருக்கான். அவனும் அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கான். இவன் யாருன்னு தெரியுதுல, அந்த ஊஜாங்கன்ற அந்த வெட்டியான் தான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே பக்கத்து ரூமுக்கு போகிறாங்க. இங்கே போனால் கப்பு தாங்கலை. என்னன்னு பார்த்தா எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. இவங்க எல்லாரையுமே தான் நீங்கள் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செச்சப்டையும் டென்ட்டையும் போட்டுக்காரன் சொல்கிறான். அப்படியே சொல்லி முடிச்சுட்டு அந்த மெடிக்கல் டீமில் இருக்க எல்லாருக்குமே அவங்க ரூமை காட்டுறான். காட்டிட்டு அப்போ நாங்கள் எங்கே தங்குவோம் அப்படின்னு செச்சப்பு டென்னு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வீடை காட்டுறான். அங்கே தான் அவங்க தங்கணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கேயும் அவங்க போயிடுறாங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு புக் இருக்குது, அதையும் பார்க்குறான். அந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த செத்தவங்கலாம் எப்படி ப்ராப்பராக புதைக்கணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு, ஆனால் இது நமக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை தூக்கி போட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே புப்புட்டும் மிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் புப்புட் மிலாவை பார்த்து கேட்குறா, இது என்ன மாதிரி வைரஸ், இதுக்கு முன்னாடி நான் அந்த வைரஸை பார்த்ததே இல்லையே, உனக்கு இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கான்னு அப்படியே அவங்க அதை கேட்கா. அதுக்கு மிலாவும் எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, இது புதுசாக தான் இருக்குது, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம், கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிவிட்டு நீ வார்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மிலாவும் அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்புனாவா அப்படியே அந்த பக்கத்து டெட் பாடி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அங்கே அந்த அந்துருண்டையெல்லாம் வாசனை வராமல் இருக்கிறதுக்கு போடுவாங்களா, அதை போடுறா. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அந்துருண்டை அவகிட்டே வந்துடுது. ஷாக்காகி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது அந்த டெட் பாடிஸ் எல்லாம் போத்தி இருந்த அந்த போர்வைக்குள்ள வந்து திடீர்னு ஒரு எலி வந்துடுது. இவ பக்குன்னு அடிச்சு அப்படியே கதவை மூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே செச்சப்பு டென்னும் அந்த டெட் பாடிஸை புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தான் செச்சப் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காரான். அப்போ ஒரு மர்மமான முறையில் விசில் சத்தம் கேட்குது. என்ன இதுன்னு பார்க்கும்போது டென் ஒரு தோன்றதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போது தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். வித்தியாசமான முறையில் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஊர் கிராம மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க அப்படியே மாறி மாறி விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. சரி வா டென் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போயிடுறான்.
அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு வீட்டில் எல்லாருமே இறந்துட்டாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு எக்ஸ் மார்க் போகிறதுக்காக ஒருத்தன் பெயிண்ட் அடிக்க வந்துடும். பெயிண்ட் அடிச்சுட்டு திரும்ப போகிறான். அப்படியே லைட் எரியுது. என்ன நீ உனக்கு ஒன்றும் புரியல, வீட்டில் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை திறந்து பார்க்குறான். யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் டப்பா கீழே வச்சுட்டு அங்கே இங்கேயும் தேடி பார்க்குறான். யாருமே இல்லை. அப்படியே அந்த வீட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகலான்னு நினைக்கான். அப்போது அந்த பெயிண்ட் டப்பாவை தட்டி விட்டுறான். தட்டி விட்ட பெயிண்ட் டப்பாவில் ஏதோ ஒரு காலடி தடம் தெரியுது. இவனும் ஓடுறா கைப்பிலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே வந்து புப்புட்டு வந்து குளிச்சுட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி இருக்கா. லைட் ஆஃப் ஆகி எரியுது. அப்படியே யாரோ இவளை கூப்பிடுற மாதிரி இருக்குது. இவளும் பக்கத்தில் இருக்க வார்டுக்கு போய் யார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேஷண்ட்ஸையாக பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லா பேஷண்ட்ஸுமே நல்லா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெட்டில் மட்டும் ஆளே காணும். ஏன்னா ஆளே காணும், இந்த பெட்டில் இருக்கவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு திரும்பினோடனே இவன் கழுத்தில் போட்டிருக்க துண்டோட சேர்த்து ஒருத்தன் இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறான். என்னை புதைச்சிருன்னு சொல்கிறான். இவன் வேற யாரும் கிடையாது, அந்த ஊஜாங்கன்ற அந்த வெட்டியான் தான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்து செத்தும் போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மிலாவும் ஓடி வந்துடுறான். வந்துட்டு அவளை செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இவன் செத்து போயிட்டான், இவன் உன்னை எதுவும் தொட்டானா அப்படின்னு சொல்லி மிலாவும் கேட்குறான். இல்லை என்னையும் ஒன்றும் தொடலை, இங்கே என்ன நடக்குன்னு எனக்கும் ஒன்றும் புரியல, பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம். இங்கே வந்து ஜெண்டிஸ் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ப்ரேயர் பண்ணும்போது ஜன்னலை யாரோ டப்புன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த துணியை கட்டியிருக்க மாதிரி ஒரு போக்காங் பேய் வந்து இவ்வளோ பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. இவ்வளோ அதை கண்டுக்குள்ள அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியில் ஜன்னலை திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளோ எந்திரிச்சு வெளியில் போய் பார்க்குறா, யாருமே இல்லைன்றப்ப அதுக்கப்புறம் அவள் போட்டிருந்த அந்த பரதாவை கலட்டுற முன்னாடி அந்த போக்காங் பேய் வந்து நிற்கிது. இவளுக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே சச்சப்போட்டு இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சச்சப்புக்கு ஏதோ சத்தம் கேட்குது. யாரோ கதவை டப்புன்னு தட்டுற மாதிரி. இவனும் யார் அது அப்படின்னு கேட்குறான். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படியே பக்கத்தில் இருக்க டென்னையும் எழுப்பிடுறான். யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குன்னு கேட்கான். இது சுடுகாட்டில் இருக்கோம்ல, அப்படி தான் சத்தம் கேட்கும், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காது, தூங்குன்னு சொல்லி அவனும் தூங்கிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி என்னதான் இருக்குது வெளில போய் பார்ப்போன்னு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வெளில பார்க்குறான். வெளில யாருமே இல்லை. அப்படியே அந்த சுடுகாட்டில் அங்கங்கே தீப்பந்தம் பருத்தி வச்சுருப்பாங்க இந்த வெளிச்சம் வர்றதுக்காக, அதெல்லாமே ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு பந்தமாக பொருத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவனை சுற்றி திடீர்னு போக்காங் பேய்களாக வந்து நின்றுது. அப்படியே ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லி அந்த சைடு திரும்பினா இங்கிட்டு வெள்ளை முக்காடு போட்டு ஒரு உருவம் இவனை பயமுறுத்துது. பார்த்தா அது டென்னு. என்னடா இந்த நேரத்தில் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா வந்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா அந்த கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அதே வைரஸால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், ஏமா இங்கேருந்து ஏமா கஷ்டப்படுறேன், நம்ம கிராமத்துக்கு நிறைய மெடிக்கல் நர்சஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அவங்கள குணப்படுத்திடுவாங்க, நீங்கள் அங்கே வாங்கம்மான்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாட்ட எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா வர மறுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. அந்த சின்ன பொண்ணு அந்த வார்டுக்கு வந்துடா. வந்து ஜெண்டிஸ்ன்ற நர்ஸ்கிட்ட போய் கேட்குறா, எங்கள் அம்மாவையும் காப்பாற்றுங்க, நீங்கள் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு எவ்வளவோ கேட்குறா. ஆனால் ஜெண்டிஸ் வந்து இல்லைம்மா, இங்கேயே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்துக்க ஆள் இல்லை, அதனால் உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வா, நம்ம இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே டயத்தில் இந்த செச்சப்பும் டென்னுட்டு முந்தா நாள் நைட் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு மிலாவும் வந்துட்டு இந்த ஊஜாங் பாடியை நீங்கள் புதைச்சிட்டிங்க அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறா. இல்லை புதைக்கல, ஏன்னா ஏற்கனவே நிறைய டெட் பாடிஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் புதைச்சதுக்கப்புறம் தான் ஊஜாங் பாடியை புதைப்போன்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு உள்ள வார்டுக்குள்ளே போகிறா. போகும்போது அந்த சின்ன பொண்ணு இன்னுமே ஜெண்டிஸ்ட்டை பேசிக்கிட்டு தான் இருக்கா. அப்படியே மிலா அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறா, நீ எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஜெண்டிஸும் சொல்கிறா, இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா ஒருத்தங்களுக்காக நீ போகக்கூடாது, இங்கே இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நான் என்னோடய ஷிஃப்ட் டைம் முடிச்சதுக்கப்புறம் தான் போவேன். மிலாவும் ஜெண்டிஸை பார்த்து சொல்கிறா, இல்லை இங்கே தான் நீ பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. மிலாவும் நான் வந்து உங்கள் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா அங்கே 5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஜெண்டிஸ் வந்து சொல்கிறா, இங்கே இருக்க மெடிசன்ஸ்லாம் பத்தாது, இங்கே இருக்க பேஷண்ட்ஸுக்கு இன்னும் நிறைய மெடிசன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செசப்டன்ட் என்னையும் பார்த்து ஜெண்டிஸ் சொல்கிறா, அந்த போட்டுக்கார நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த போட்டுக்கார நம்பரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் மெடிசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கே கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இந்த செச்சப்பை வந்து இங்கே டவரே கிடைக்கல, நான் எப்படி ஃபோன் பண்ணேன் அப்படின்றான். ஜெண்டிஸும் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல டவர் கிடைக்கும், ஏதாவது சர்ச் பண்ணி அந்த டவர் கிடைக்க இடமா பார்த்து அவனுக்கு எப்படியாவது மெசேஜை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா அந்த சின்ன பொண்ணு கூட மிலாவும் அவங்க அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வருது. இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு மிலா கேட்க, இது என் ஃப்ரெண்டோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்மார்க் போட்டு வீடை காட்டுறாங்க, இங்கே யாருமே இப்போ இல்லை, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இவளும் போய் அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டா. இந்த சின்ன பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஏதோ சிரிக்கிற சத்தம், திடீர்னு ஓடுற சத்தம்லாம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு ரூம்லேருந்து சத்தம் வருது. இவ்வளோ அந்த ரூமுக்கு போய் பார்க்குறான், எந்த இதுவுமே இல்லை. அப்படியே அந்த டேபிள் கடியில் குனிஞ்சு பார்க்குறா, இவளை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்படியே அலறி அடிச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் மிலாவும் வந்துடும். என்னாச்சு எதுக்கு கத்துறான்னு கேட்கும்போது அந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு சொல்லி அந்த கர்டைனை காட்டுறான். அந்த கர்டைனை இவ ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அங்கே தான் மிலா இருக்கா. அப்போ நம்மகிட்ட சொன்னது யாரான்னு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பேய் இவளை அட்டாக் பண்ண வருது. அப்படியே ரெண்டு பேரும் தலை தெறிக்க அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்படியே இந்த சைடு செச்சப்பும் இன்னும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ செச்சப்புக்கு
எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு அவன் போயிடுறான். அந்த டென் பையன் வந்து சிக்னல் கிடைக்குமான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு கிணத்து பக்கத்தில் சிக்னலும் கிடச்சிருது. அவன் மெசேஜும் அனுப்பிடுறான் போட்டுக்காரனுக்கு. அப்படியே சச்சப் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். இவனும் தண்ணி எடுக்க எவ்வளோ வாளி வச்சு மோக்கிறான். ஆனால் இவனால் முடியவே முடியல. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே விழுந்துடுறான். என்ன சத்தம்னு அப்படியே சச்சப் திரும்பி பார்க்குறான். பாத்ரூமில் வந்து ஒரு போக்காங் போய் இவனே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அலறி அடிச்சுட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே டென்னும் சச்சப்பும் அந்த வார்டுக்கு வந்துடுறாங்க. ஜென்டிஸ்டையும் பொப்போட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு ஜென்டிஸ் வந்து அந்த பேயெல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் யாரையுமே ஹார்ன் பண்ணாது, காரணத்தோட தான் பண்ணும். அப்படியே நீங்கள் அந்த பணத்தை புதைக்கும் போது அதை நல்லா அந்த வெள்ளக்கலை துணியால் சுற்றி தான் புதைச்சிங்களா அப்படின்னு ஜென்டிஸ் சச்சப் டென்ட்டையும் பார்த்து கேட்குறா. அதுக்கு ஆமாம், நாங்கள் எல்லாமே 100% நல்லா சுற்றி வச்சு தான் புதைச்சோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறோம். அப்போ மிலா எங்கே அப்படின்னு சொல்லி ஜென்டிஸ் எல்லாரையும் பார்த்து கேட்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே மிலாவும் அந்த சின்ன பொண்ணும் அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படியே அந்த சின்ன பொண்ணும் உள்ளே போயிடுறா. இவளும் பக்கத்தில் உட்காரலாமேன்னு சரி உட்கார்றா. அப்போது தான் பார்க்குறா பக்கத்து ரூமில் அவங்க அம்மா வந்து தலை சீவிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பேகை வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இவ்வளோ ஒரு போக்கான் போய் பின்னாடி இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த சின்ன பொண்ணும் வந்துடுறா மிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்படியே மிலா திரும்பி பார்க்குறா. அந்த ரூமில் யாருமே இல்லை. அப்படியே ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுது அவளுக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இந்த ஜென்டிஸ் வந்து செம்ம டென்ஷனில் இருக்கா. மிலா எப்பவுமே இப்படி தான், என் பேச்சை கேட்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் காட்டுக்குள்ளே போய் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புப்புட்டை அங்கே இருக்க வச்சிடுறாங்க. அப்படியே அவங்க 3 பேரும் மிலாவை தேடுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கா. இங்கே புப்புட்டுக்கு வந்து சத்தம் கேட்குது. அப்படியே திரும்பி பேஷண்ட் இருக்க வார்டுக்கு போகிறா. அங்கே எந்த சத்தமே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்க்குற எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சத்தம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த இறந்தவங்க வார்டுக்கு போய் பார்க்குறா. அங்கே இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றிட்டு ஒவ்வொரு பாடிஸ்க்காக கிட்ட போய் பார்த்துக்கிட்டே இருக்கா. இவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா, ஒருவேளை இவங்க தான் சத்தம் போட்டிருப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ யாருக்குமே உயிர் இல்லை. சரி ஓகே நம்ம திரும்பி போகலாமேன்னு திரும்பி போகிறதுக்கு பார்க்குறா. அப்படியே விளக்க வச்சுட்டு திருப்பி பார்க்குறா. பின்னாடி அந்த போக்காங் பேய் சுற்றி நிற்கிதுங்க. ஒரு நிமிஷம் அரண்டு போயிடறா. வெளியில் போகணும்னு சொல்லிட்டு ஓடுறா. கதவு பூட்டிடுது. வெளியில் திறக்கவும் முடியல. காப்பாற்றுங்கன்னு கத்துறா. ஒரு வழியாக கதவை திறந்துட்டு வெளியில் போயிடுறா. போனால் இவ்வளோ அப்படியே அந்த பேயை சரட்டுன்னு இழுத்துட்டு வந்துடுது. அப்படியே இழுத்த வேகத்தில் அவளோட தாடை அப்படியே தனியாக துண்டாக வந்து அந்த இடத்துல அவள் இறந்தும் போயிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இங்கே மிலாவும் அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறோம், நீங்கள் ஏமா இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க, பேசாமல் வார்டுக்கு வந்துருக்காங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அவளும் அதை கேட்கல. அவள் அந்த சின்ன பொண்ணை பார்த்து சொல்கிறான், நான் செத்துட்டேன்னா என்னுடைய பாடியை உங்கள் அப்பா பக்கத்துலேயே புதைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. சரிம்மா டேப்லெட்டை மறக்காமல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே மிலாவும் கிளம்ப போகிறா. அப்போது அந்த சின்ன பொண்ணு வரா. இல்லை நீ வர வேணாம், இந்த காட்டில் நைட் நேரத்தில் நீ வர வேணாம், நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது. பதிலுக்கு அந்த சின்ன பொண்ணு விசில் அடிக்கிறா. எதுக்கு நீங்கள் இப்படி விசில் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவள் ஒன்று சொல்கிறான், இந்த யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக நாங்கள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விசில் அடிச்சுக்குவோம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவளுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது வினோதமாக இருக்குது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புறா. அந்த சின்ன பொண்ணும் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே மிலா வந்து திரும்ப ரிட்டர்ன் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு எந்த சைடு கூட்டிகிட்டு போனாலும் அதே சைடு தான் இவளும் போய்கிட்டே இருக்கா. இவ போகிற காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கா. ஆனால் வழியே தெரிய மாட்டேங்குது. கடைசியில் ஒரு பக்கம் நோட் பண்ணுறா, இவ எந்த சைடு போனாலும் திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு தான் வந்து நிற்கிறா. இவளுக்கும் ஒன்றும் புரியல. சரி என்னடா அதுன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறா. அப்படியே டார்ச் லைட் அடித்து பார்க்க இவ அடிக்கிற பக்கம் எல்லாமே போக்காங்க பேய்களாக இவளை சுற்றி நிற்கிது. இவ அரண்டு அடிச்சுட்டு அப்படியே திரும்ப ஓடுன்னு ஓடுற நேரத்தில் ஒரு இடத்துல டக்குன்னு கீழே விழுந்துடுறா. விழுந்த இவ டார்ச் லைட் எடுக்கலான்னு போகிறப்ப இவளை சுற்றி போக்காங்க பேய்களாக நிற்கிது. இவ ஒரு நிமிஷம் அலறி கத்திடுறா. டப்புன்னு முடிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. பக்கத்தில் அந்த சிச்சப்பம் ஒன்றும் இல்லை பதறாத நீ நேற்று நைட்டு வந்து மயக்கம் போட்டு காட்டுக்குள்ளே கடந்த, நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். நான் அந்த பேயை பார்த்தேன் அப்படின்னு இந்த மிலா சிச்சப்பை பார்த்து சொல்ல, நீயும் பார்த்தியா, நானும் அதை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு இந்த டென் பையன் வந்துடுறான். எங்கே புப்புட்டே காணோம், நீங்கள் யாராவது எதாவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே திடீர்னு அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே வந்து ஜென்டிஸ் வந்து கத்திடுறா. எதை பார்த்து கத்துறான்னு பார்த்தா அந்த புப்பூட் கொடூரமான முறையில் செத்து கிடக்கிறத பார்த்து இவன் அப்படியே அலறிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே டென்னும் சச்சப்பும் அந்த புப்பூட்டோட பாடியை வந்து வெள்ளை துணியை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தான் ஜென்டிஸ் வந்து சச்சப்டை டென்னை பார்த்து கேட்குறான், அந்த போட்டுக்காரன் ரிப்ளை பண்ணானா இல்லையா, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது தான் சச்சப்டை வந்து டென்னு ஃபோனை வாங்கிட்டு வெளில போகிறான். அப்படியே இந்த சைடு வந்து ஜென்டிஸ் வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்ட்டு. அப்போது தான் மிலாவும் வந்துடுறேன். எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது தான், இனிமேல் இங்கே இருக்க முடியாது, பார்த்தில்ல புப்பூட் செத்துட்டா, அடுத்து நம்ம தான் சாக போகிறோம், நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துடுது. நீ தனியாக போனதுனால தான் நாங்கள் புப்பூட்டை விட்டுட்டு உன்னை தேட வந்தோம், இல்லைனா புப்பூட்டு உயிரோடு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அப்போ தான் அந்த டென்னும் வந்துட்டு அந்த போட்டுக்காரன் யூசப் வந்து இங்கே தான் வந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஜென்டிஸ் வந்து நான் கிளம்புறேன், நீங்கள் வந்தால் அங்கே வராட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே மிலா வந்து அப்படியே புப்பூட் பாடியை பார்த்துட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா வீட்டை காட்டுறாங்க. அவங்க அம்மா படுத்திருக்காங்க. அப்போது ஏதோ டப்புன்னு ஜன்னலில் சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த போக்காங்க போய் இவங்களே வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு.
அப்படியே அந்த சின்ன பொண்ணு அங்கே வந்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மா காற்றுக்கு தான் கதவு அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. மறுபடியும் அதே சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த போக்காங் போய் இந்த அம்மாவுடைய தலைக்கு மேலே நின்று எதோ ஒன்று கருப்பு கலரில் கொட்டிடுது. அப்படியே அவங்க அம்மாவும் அதே இடத்துல இறந்துடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா மிலாவும் சேடாக இருக்கிறா. சச்சப்பும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் மிலா சேடாகவே தான் இருக்கா. அப்படியே நைட்டும் ஆயிடுது. இந்த டென் பேருக்கு ஏதோ சத்தம் கேட்டு முழிக்கிறான். அப்படியே அவன் கண்ணாடியில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். இவனுக்கும் அந்த வைரஸ் பரவி இருக்குது. அப்படியே அங்கேருந்து வெளியில் வர என்ன எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சச்சப்பு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விளக்க பற்ற வச்சுட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே சச்சப்பை காணோம். அப்படியே திரும்பி பார்க்குறான். வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா சச்சப் உள்ளே இருக்கியா அப்படின்னு பார்க்குற மாதிரி உள்ளே போகிறான். ஆனால் அங்கே திறந்து பார்த்தா இவனோட டெட் பாடி அங்கே இருக்குது. இவன் அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்து நடந்த விஷயத்த மிலாட்டையும் அந்த சச்சப்டையும் சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணு வந்துடுறா. அவங்க எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிலாட்டை அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அவங்க எல்லாருமே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. சச்சப்பு டென்னு அவங்க அம்மா டெட் பாடி எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. அப்படியே அவங்க சொன்ன மாதிரியே அவங்க அப்பா பக்கத்திலே புதைக்க வைக்க போகிறாங்க. ஒரு பக்கம் சச்சப் வந்து அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டென் வந்து எங்கேயாவது டவர் கிடைக்குமா சிக்னல் இருந்தால் அந்த போட்டுக்காரன்ட்ட பேசுறதுக்காக அங்கே தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு வந்து மிலாவும் அந்த சின்ன பொண்ணு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. யாராவது உயிரோடு இருந்தால் நம்ம எல்லாருமே தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்றதுக்காக. ஆனால் யாருமே உயிரோடு இல்லை. ஒரு வழியாக டென்னுக்கும் சிக்னல் கிடச்சிருது. அப்படியே அந்த போட்டுக்காரன்ட்டையும் பேசிடுறான். ஆனால் அவன் இன்னைக்கு நைட் வர முடியாது, நாளைக்கு காலையில் தான் வர முடியுன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மின்னல் சத்தம் கேட்டாலே அவன் ஃபோனை உள்ளே போட்டுடுறான் கிணத்துக்குள்ளே. அது நல்ல வேலையாக ஒரு வாளிக்குள்ளே தான் போய் விழுந்துருது. இவனும் அந்த வாளியை எடுத்து அந்த ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கிணத்துக்குள்ளே வந்து ஒரு போக்காங்க போய் இவனை அப்படியே உள்ளே இழுத்து தண்ணிக்குள்ளே முக்கி சாவடிச்சிருது. இந்த சைடு ஜெண்டிஸை காட்டுறாங்க. இவன் காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு போகிற வழியில் புப்புட்டுடைய ஆவியை பார்க்குறா. அவள் அப்படியே கையை நீட்டுறா. இவள் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே சச்சப் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். என்னன்னா அந்த கல்லறைகள் வந்து யாருமே தலைக்கு மேலே புதைக்கல, எல்லாருமே காலுக்கு மேலே தான் புதைச்சிருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை இவனும் நோட் பண்ணுறான். அந்த புக்கில் போட்டிருந்துச்சுல அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த புக்கை பார்க்குறான். அதில் மெயினான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. அதாவது இந்த கல்லறைக்கல்லை வந்து தலைக்கு மேலே புதைக்கக்கூடாது, காலுக்கு மேலே தான் புதைக்கணும். அப்படி தப்பி தவிர யாராவது மாற்றி புதைச்சிட்டாங்கன்னா அந்த போக்காங் பேய் வெளியில் வந்துடும், இந்த கிராமத்தையும் மொத்தமாக அழிச்சிடும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இவனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே சச்சப்பும் வெளியில் வந்துடுறான். இந்த சைடு மிலாவும் அந்த சின்ன பொண்ணும் ஓடி வராங்க. அப்படியே சச்சப் அந்த மிலாவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் பார்த்த எல்லா விஷயத்தையுமே இவனும் சொல்லிடுறான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு காணாமல் போயிடும். அந்த சின்ன பொண்ணு எங்கே, இந்த டென்னு எங்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேட போயிடுறாங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா ஆவியை பார்க்குறா. அப்படியே அவங்க அப்பா அம்மா ஆவி கிட்ட போய்கிட்டே இருக்க. கிட்ட போக போக திடீர்னு அவங்க அப்பா அம்மா ஆவி போக்காங்க பேயா மாறிடுது. ஒரு நிமிஷம் கத்திடுறா. அப்படியே அந்த இடத்துக்கு கரெக்டாக செச்சப்பும் வந்துடுறான். வந்து இந்த பொண்ணை காப்பாற்றி ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. திடீர்னு வெளில போகலான்னு பார்க்குறப்ப திடீர்னு அந்த போக்காங்க போய் கட்டிலுக்கு மேலே இருந்து தலையில பார்க்குது. இவங்க அப்படியே விழுந்தடிச்சுட்டு ஓடிடுறாங்க. இந்த சைடு மிலா வந்து நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படியே கிணத்து பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்கிறத பார்க்குறா. அப்படியே கிணத்தை எட்டி பார்த்தா அதுக்குள்ளே டென் வந்து செத்து போய் கிடக்குறான். இவளுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி போட்டுருச்சு. அப்படியே பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறா. இந்த சைடு அந்த சின்ன பொண்ணும் சச்சப்பும் வந்துடுறாங்க. மிலா அப்படியே சச்சப்பும் அந்த சின்ன பொண்ணையை பார்த்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம், இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான், வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சச்சப்பும் டென் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் மிலா அது எதுக்குமே பதில் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பிடுவோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே 3 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அந்த சின்ன பொண்ணு வந்து திடீர்னு நின்றுறா. இல்லை நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கிராமத்தில் தான் இருந்தேன், இனிமேல் இந்த கிராமத்தை விட்டு எப்படி வருவேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி படக்குன்னு நின்றுறா. நீ இதை புரிஞ்சுக்கோ, இந்த கிராமத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். அப்படியே திரும்பி பார்க்குறா. அந்த கிராமத்தில் இருக்க மொத்த போக்காங்க பைகளும் இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. 3 பேருக்கும் அள்ளு விட்டுருச்சு. அப்படியே 3 பேரும் குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல சச்சப் கீழே விழுந்துடுறான். விழுந்து அவனை அந்த போக்காங்க பைக்கு அப்படியே இழுத்துருது. ஒரு குழிக்குள்ளே நேராக போய் விழுந்துடுறான். இந்த மிலாவும் சின்ன பொண்ணும் எவ்வளவோ இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் சச்சப்பை இழுக்கவே முடியல. அப்போ தான் சச்சப்புக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னென்னா அந்த புக்குக்கு பின்னாடி இருக்க அந்த மந்திர வார்த்தைகளை படிங்கன்னு இவனும் எவ்வளவோ கத்துறான். ஒரு கட்டத்துக்கு மேலே மிலாவால் பிடிக்க முடியல, கீழே விட்டுறா. அப்படியே அந்த பேய் உள்ளே இழுத்துருது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு தான் போய் அந்த மந்திர வார்த்தைகளை படித்து முடிச்சோடனே அந்த பேய்கள் எல்லாமே அப்படியே மறைஞ்சிருது. ஒரு வழியாக சச்சப்பையும் அவங்க காப்பாற்றிட்டாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது. அந்த போட்காரனும் வந்துடுறான். இவங்க 3 பேருமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ சச்சப் வந்து அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறான், இனிமேல் நீ எங்கே போவ, பேசாமல் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துரு, எங்கள் பாட்டி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, இன்னொரு பேத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ மிலா வந்து அந்த போட்டில் இருக்க ஒரு வாசகத்தை, என்ன வாசகம் அப்படின்னு சொல்லி அந்த போட்காரனை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த போட்டுக்காரனும் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது நீங்கள் கேட்கலாம், அந்த ஜெண்டிஸ் என்ன ஆனா
அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த காட்டுக்குள்ளே இன்னொரு மெடிக்கல் டீம் வருது அந்த வில்லேஜில் யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு. அப்போ திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த ஜென்டிஸ் தான். இன்னமும் அந்த காட்டுக்குள்ளே பைத்தியக்காரி மாதிரி வழி தெரியாமல் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கா. அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. அதாவது இந்த மூவியில் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபை அவங்க மீறினால தான் அந்த போக்காங் பேய் வெளியில் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுச்சு. இவ்வளோதான் கைஸ் இந்த மூவி. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது ஒரு டாடா, டேக் கேர்.